ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் எம்டியாக சாங்கு, அதுக்கடுத்து பீட் மார்க்கு, இந்த இடத்துல நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டில் இமேஜை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நான் அடுத்து சொல்கிறேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மீத இருக்க பீட் மார்க், அதாவது இந்த முன்னாடி இருக்க பீட் மார்க், அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்க பார்த்தீங்களா இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி அதுலேயும் நீங்கள் இந்த முன்னாடி ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா இதிலிருந்து இமேஜ் ஆட் பண்ணுறது அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இமேஜை எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜை வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் கொடுத்துருப்பேன். இந்த மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருப்பேன். இதில் இந்த கீழே இருக்க இமேஜ் பார்த்தீங்களா, இதில் தான் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கீழே இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி வருதா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணதும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறோம் உங்களோட இப்போ வேறு இமேஜ் இந்த இமேஜை கூட எடுத்துகிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ மீத இருக்குது என்ன, நமக்கு இந்த மீத இருக்க பீட் மார்க்கில் இருக்க அந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த இமேஜுக்குலாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்லாம் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே டோட்டலாக பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க சேகஃபைட் ப்ரீசெட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த மொதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மொதல் இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் நமக்கு இந்த இடத்துல மூணாவது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்ம பண்ணால் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பதிலாக இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த பேஸ்ட் அப்படின்றத கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு எடுத்துருக்க அந்த 2வது இமேஜ், ஸோ இந்த 2வது இமேஜில் இதே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி மறுபடியும் இருக்க 3வது இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு 0.0 செகண்ட்லேருந்து நாம் ஒரு டெம்ப்ளேட், அதாவது வீடியோ நடுவில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அது வரை நம்ம எத்தனை இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு எஃபெக்ட்டே போதும், அந்த லிரிக்ஸுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஒரே எஃபெக்ட்லேயே மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணி எந்த இமேஜுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக அந்த டெம்ப்ளேட்டோட டைம் முதல்ல நான் சொல்கிறேன். ஸோ அது வரை நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் இருக்க அந்த இமேஜில் நான் வந்து கரெக்டாக அந்த எஃபெக்ட்டே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்துருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 7.17 செகண்ட் வரை அந்த 0.0 செகண்ட்லேருந்து இந்த 7.17 செகண்ட் வரை இருக்க எல்லா இமேஜுக்குமே நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு எடுத்து இந்த டெம்ப்ளேட்லேயும் நம்ம ஆல்ரெடி இமேஜையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு எடுத்து நீ மீத இருக்குது என்ன, இந்த சைடு லாஸ்ட் இருக்க இந்த சைடு ஒரு 4 இமேஜ் மீத இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அடுத்து நான் கொடுத்துருக்க அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்குது என்ன, இந்த லாஸ்ட் அதாவது 2வதுக்கு பதிலாக இந்த எஃபெக்ட் தான். ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம எப்பயும் போல் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இதை நான் ஏன் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணுறேன்னா இதில் 2 எஃபெக்ட்டை நமக்கு இஷ்டம் போல் வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் அதை எப்படி இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்ம இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த டெம்ப்ளேட் வரை நம்ம எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு இனி மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 4 இமேஜிலுமே ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே மூவ் பண்ணி
அதுக்கு அடுத்திருக்க அந்த 2வது இமேஜ். ஸோ அந்த 2வது இமேஜ்ல நம்ம இதே எஃபெக்ட் தான். இனி மீத இருக்க எல்லா இமேஜுக்குமே நம்ம இதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போறோம். ஏன்டா இனி நம்மட்ட மீத இருக்கிறது இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வரை இருக்க அந்த எல்லா இமேஜுமே இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜும் மீத நமக்கு எத்தனை இமேஜ் இருக்கோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கா, இதுவே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தாலே நீங்களே வச்சுக்கலாம். இப்போ இல்லைண்டா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணுங்கள். அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே இருக்கிறது தான் நமக்கு அந்த பார்டர். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு இந்த கலரில் போய் நீங்கள் என்ன பண்ணுறா ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சைஸ் இருக்குது இதை வந்து கரெக்டாக ஒரு 10ல் வந்து செட் பண்ணுங்கள். 10 to அந்த 12க்குள்ளே ஏதாவது ஒரு சைஸில் உங்களுக்கு தேவையான செட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி சேஃப் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரியே அடுத்த இமேஜ் பதில் அதை டச் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கீழே இருக்க அந்த பார்டர்ன்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதோட சைஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு 10க்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. 10க்குள்ளே வச்சுட்டு இந்த கலரில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ இப்போ ஒயிட் கலர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸாக மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.